அப்பா அத்தை தனியா தான்ப்பா இருக்காங்க. அதான் நம்ம கூடவே இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இவங்க இங்க இருக்கிறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லல்லப்பா. என்னடா சொல்ற? இதுல எனக்கு என்னடா கஷ்டம்? நானே தங்கச்சி இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கூப்பிட்டா ஒத்துக்குமோ ஒத்துக்காதுன்னு தயக்கமாவே இருந்தது. அத்தை ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம்லாம் வரலப்பா. அவங்கள சம்மதிக்க வைக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் கேட்காமலே என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப நன்றிங்க. கண்மணி, அத்தை உள்ள கூட்டிட்டு போ. உள்ள போமா. உள்ள போங்க அத்தை. வாமா வா. கூட்டு போ. நாளைக்கு நான் சீக்கிரமா போகணும் கண்மணி. நாளைக்கு கடையில நிறைய வேலை இருக்கு, அதனால சீக்கிரம் எழுப்பி விட்டுரு. சரியா? சரிங்க. அத்தை, இனி கலெக்ஷன். சரி போ, கை கால் கழுவிட்டு சாப்பிடு. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு அந்த விஜயெல்லாம் கடைக்கு அனுப்பிட்டு இருக்க? ஏண்டா? நானே சொல்லணும்னு இருந்தேன். வேணாம் அத்தை, இனிமே அனுப்ப வேணாம். ராகவா, நம்ம குடும்ப தொழில் ஜவுளி வியாபாரம் தானே. அவளை வந்து கத்துக்கிட்டோமே, அவ இந்த குடும்பத்து மருமக தானடா. நான் சொல்றது உனக்கு புரியாது. புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிப்ப. ராகவா, நீதான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. இந்த வீட்ல இருக்கிற மத்த 2 மருமகளும் கடைக்கு போய் வியாபாரம் எல்லாம் பாக்கும்போது அவ மட்டும் ஒண்ணுமே செய்யாம வீட்ல இருந்தா அவ மனசு கஷ்டப்படாதா? அவ படிக்கலங்கிறதுக்காக அவளை ஒதுக்கி எல்லாம் வைக்க கூடாதுடா. அவள தொழில் கத்துக்கிட்டுமே. அவ ஒன்னும் தொழில் கத்துக்க வந்த மாதிரி தெரியல. எல்லாரையும் நாட்டாம பண்ண வந்திருக்கா. நல்லா உனக்கு எல்லாரும் அப்படிதான் தெரிவாங்க. ஏன்னா உன் மனசு அப்படி. கருப்பு கண்ணாடி கண்ணுல மாட்டிக்கிட்டு பார்த்தா பாக்குறதெல்லாம் கருப்பா தான் தெரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க ஃபர்ஸ்ட். என்ன மச்சான், நீங்க என்னைய கூட்டு வருவேன்னு பார்த்தா என்னை எப்படி கடையிலே விட்டு வந்துட்டிய? உன்னை பிக்கப் பண்ணி டிராப் பண்றது ஒன்னும் எங்க வேலை இல்ல. ஏன் நாங்க சொல்லியா நீ கடைக்கு வந்த? தானா வந்தவளுக்கு தானா வர தெரியாது. சரி சரி, வந்த உடனே ஆரம்பிக்காதீங்க. போதும். விஜி, நீ போ, கை கால் அலம்பிட்டு வந்து சமையல் வேலையை பாரு. சித்தி, எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு சித்தி. நீங்களே சமைச்சிடுறீங்களா? நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்தா. என்னது இது? வாங்கி பிரிச்சு பாரு. பாரு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்ல, நம்ம கடைக்கு புது கலெக்ஷன்லாம் வந்துருந்துச்சு. இந்த ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு எடுத்துட்டு வந்தேன். என்ன யோசிக்கிற? இல்ல, என் மேல உங்களுக்கு இவ்ளோ பாசமா? பின்ன நீ என் பொண்டாட்டி. அதல்ல, நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். உங்களை எவ்வளவோ காயப்படுத்திருக்கேன். அதெல்லாம் நீங்க பெருசுப்படுத்தாம உங்க அன்பை நீங்க குறையாம காட்டுறீங்களே. நீ எப்பவுமே உணர்வுகளுக்கு 100% நேர்மையா இருக்க. அது கோவமா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி. அதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது. உன்னோட கோவம் அன்பா மாறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுன்னு நான் நம்புறேன் கண்மணி. சரி, புடவையை கட்டி பார்த்துட்டு அப்புறமா வந்து சொல்லு. என்னக்கா பாலை காய்ச்ச போறிய? என்னக்கா பேச மாட்டியலா?
ஏன்க்கா உங்களுக்கும் எனக்கும் என்னக்கா சண்டை? ஓஹோ, பேச கூட தகுதி இல்லாத ஆள என்னை நினைக்கிறீங்களா? ஐயோ, என்னக்கா பால் கெட்டு போச்சு? சகுனமே சரியில்லையே. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற இந்த வீட்ல எப்படி நல்ல சகுனம் வரும்? உன்னாலதான். வந்த உடனே பால் காய்ச்ச போறீங்களான்னு வாய வச்ச பாரு, பால் தெரிஞ்சிருச்சு. விஜி, என்னாச்சு? காலையில வாங்கின பால் சித்தி, அத காய்ச்சினாக திரிஞ்சு போயிருச்சு. சகுனமே சரியில்லைன்னு சொன்னேன், அதுக்கு என்னைய திட்டிட்டு போறாக. காலங்காத்தால வாங்கின பால் திரிஞ்சு போயிருச்சுன்னா சகுனம் சரியில்லைன்னு தானே சொல்லுவாக. அது கூட நான் சொல்லக்கூடாதான் சித்தி. விஜி, வீட்ல ஒரு நல்ல காரியம் பண்ண போறோம். இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா?